ஆறுகிட்ட இதை பத்தி பேசவே முடியலையே முருகா. ஆறுகிட்ட பேச போனாலும் ஆறு என்ன நம்ப மாட்டேன்தாவளா? என் தங்கச்சிங்க என்ன நம்ப மாட்டேன்தாளுவ. பரணி கிட்ட பேச போனா என்ன தவிர்க்கிறாளா? இப்ப ஆறுகிட்ட சொல்லி புலம்ப உன்னைய விட்டா என் குறைய கேட்க ஆறுக்கா? ஏன் இந்த சவுந்தரபாண்டிய பத்தி உனக்கு தெரியாதா? அவன் எம்பிட்டு பத்தி கேடு கெட்ட பையன் உனக்கு தெரியாதா? என் குடும்பத்தை அடிக்கிறதுக்கு தான் அவன் காத்து கிடக்கான்னு உனக்கு தெரியாதா? அது பரணிக்கும் தெரியும்ல. அவன் எப்பேற்பட்ட ஒன்னா நம்பர் அயோக்கியன்ட்டு இது எல்லாம் தெரிஞ்ச பரணியுமே இந்த விஷயத்துல அவங்க அப்பனை நம்புதா? எப்படி அந்த என்ன அவன் மகளை படிக்க வச்சு பெரிய டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுதா? அவளை அமெரிக்காவுக்கு அனுப்பி எங்க குடும்பத்தை சில்லு சில்ல உடைக்கணும்ல நினைக்கா. இது ஏன் அந்த பரணிக்கு புரிய மாட்டேங்கி? உனக்கு தெரியாதா? என் பரணிக்கு ஒரு நல்லது நடந்தா எனக்கு சந்தோஷம்ட்டு உனக்கு தெரியாதா? இந்த ஊருக்கே அது சந்தோஷம். அதுக்காக பரணி படிப்புக்காக அங்க படிக்க போறவள ஏமாத்தி என் குடும்பத்தையே உடைக்க பாக்கானே. அவன்கிட்ட இதை சொல்ல போனா அவன் புரிஞ்சுக்கிட்டா தானே? அதை அவன் புரிஞ்சுக்க மாட்டேங்காலே. பரணி என் உயிர் இல்லையா? அவ என் குடும்பம் இல்லையா? இதை நான் ஏன் அவளுக்கு சொல்லுதானே அவளுக்கு புரியலையா? அதுக்காக 50 பேர் முன்னாடி நடந்ததை சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல போனதான் யாரும் நம்ப மாட்டேந்தாலும் என்ன தானே பைத்தியக்கார மாதிரி பாக்குதா அவன் அண்ணன் அவன் பக்கத்துல நிக்கா. அவன் நான் ஒண்ணு சொன்னா அவன் ஒண்ணு சொன்னதான். என் அப்பா இருக்கான், ஒரு நாளைக்கு இப்படி பேசுதான் ஒரு நாளைக்கு அப்படி பேசுதான். எதை சொல்ல போனாலும் மல்லக்கட்டியில வந்து நிக்காரு. அவகிட்ட தனியா பேசலான்னு பார்த்தா என்ன தவிர்க்கிறாள. அப்ப நான் என்னத்த சொல்லுவேன்? இது என்ன யோசிச்சு நடந்ததா? திடீர்னு வந்த வாய்ப்பு தானே. அத பரணி புரிஞ்சுக்காம நாளுக்கு நாள் அவளுக்கு அமெரிக்கா போற ஆசை அதிகரிச்சுட்டுல போகுது. இத சாக்கா வச்சுக்கிட்டு அவன் பெத்தவனோட கட்டணம் புரியாம அவன் அமெரிக்காவுக்கு போய் படிச்சு ஆகணும்னு ஆசைப்படுதால. உனக்கே தெரியும், அவளுக்கு அவார்டு கொடுத்த மேடையில கூட நான் சொன்னேன், பரணி நீ அமெரிக்காவுக்கு போ, நான் பாத்துக்கிறேன் இந்த குடும்பத்தை. அப்படி சொன்னவன்னா இப்ப இதை நானே தடுக்கிற மாதிரி வேற ஆயிப்போச்சு. நான் என்னத்த செய்ய? என் குடும்பத்தை விட என் பரணியை விட எனக்கு அமெரிக்கா ஒன்றும் பெருசா தெரியல. இப்ப முருகா, இதை நான் எப்படி அவளுக்கு புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியல. முருகா, தயவு செஞ்சு பரணிய நிரந்தரமா என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத. ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க, நான் இல்லாம வேண்டாம் பரணி வாழ்ந்துருவா. ஏண்டா அவ படிச்சவ, ரோசக்காரி, தைரியமானவ. ஆனா என் பரணி இல்லாம என்னால வாழ முடியாது சாமி. அவளை நிரந்தரமா என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத. தயவு செஞ்சு என் பரணியை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத.